ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சிறுகதை சோலை. அண்ணா உங்கள் சுபா. நாம் கிருஷ்ணருடைய கதைகளை கேட்டுட்ருக்கோம். போன வார கதை சுருக்கம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் முதல் குழந்தையா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய கம்சன் கிட்ட வசுதேவர் எடுத்துட்டு போறாரு. ஆனால் கம்சனும் வசுதேவரை ஆச்சரியப்படுத்துற மாதிரி அந்த குழந்தைய திரும்ப எடுத்துட்டு போக சொல்லிடுறாரு. அதனோட தொடர்ச்சி இப்போ நாம பார்க்கலாம். பாகம் 3. என்னதான் அந்த குழந்தைய திரும்ப எடுத்துட்டு போக சொல்லி கம்சன் சொல்லியிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அரக்கனை நம்மளால நம்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடையே வசுதேவர் சிறைச்சாலைக்குள்ள குழந்தையை எடுத்துட்டு போறாரு. குழந்தை நமக்கு கிடைச்சிதுங்கிற அந்த சந்தோஷத்தையும் முழுசாக அனுபவிக்க முடியல, அந்த பயமும் விட்டுட்டு போல. அதே எண்ணத்தோடையே கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு ஏக்கத்தோட நிற்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தேவர்கள் எல்லாரும் என்னடா இது, கம்சன் இந்த மாதிரி குழந்தைய மன்னிச்சு விட்டுட்டான்னா நம்ம மகாவிஷ்ணு எப்போ அவதரிக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்களாம். உடனே அவங்க நாரதர் முனியை போய் சந்திச்சாங்களாம். இந்த பிரச்சனைக்கு உபாயத்தை உங்களால மட்டும்தான் சொல்ல முடியும், கம்சனுடைய இந்த எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நாரதனை அனுப்பி வைக்கிறாங்க. நாரத முனிவர் யாரு அப்படின்னா பிரம்மதேவருடைய பையன். அவரு மகாவிஷ்ணுவுடைய பரம பக்தர். அவருக்கோ மகாவிஷ்ணு இந்த பூலோகத்துல உடனே அவதரிக்கணுங்கிற ஆசை இருந்தது. அதற்கேற்ற மாதிரி எல்லா தேவர்களும் அவரை போய் சந்திச்சும் பேசுறாங்க. நீங்க இதுக்கு அவசியம் உதவணும்னு சொன்ன உடனே நாரதனும் சம்மதிச்சு கம்சனை பார்க்கறதுக்காக போறார். கம்சனை பார்த்த நாரதர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, மகாவிஷ்ணுக்கு உதவி பண்றதுக்காக தேவர்கள் எல்லாரும் பிறக்கணும்னு மகாவிஷ்ணு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த தேவர்கள் அத்தனை பேரும் எதுகுலத்தில் ஏற்கனவே பிறந்து தயாரா இருக்காங்கன்னு, மகாவிஷ்ணு வர்றது மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு என்னவோ மகாவிஷ்ணு 8வது குழந்தையா பிறக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுது. நீங்களே யோசிச்சுக்கோங்க கம்சராஜா அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறாரு. இதை கேட்ட கம்சனுக்கோ கோவம் தலைக்கேறிடுச்சு. அப்புறம் என்ன, எடுத்துட்டு போன குழந்தைய சும்மா விடுவாரா? அந்த சிசுவை திரும்ப கூட்டிட்டு வர சொல்லி அந்த சிசுவை வதம் பண்ணிடுறாரு. இதே போல அவங்களுக்கு மேலும் 6 ஆண் குழந்தைகள் பிறக்க அந்த 6 ஆண் குழந்தைகளையும் தொடர்ந்து கம்சன் வதம் பண்ணிட்டே இருக்கார். அசரீரி சொன்ன வாக்கு பிரகாரம் பார்த்தா கூட 8வது குழந்தை தான் கொல்லப்போகுது. ஆனாலும் கம்சனுக்கோ ஒவ்வொரு குழந்தையுமே மகாவிஷ்ணுவா இருக்குமோ அப்படிங்கிற அந்த பயம் போகல. அதனால ஒரு குழந்தையையும் நாம விடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையையும் வதம் பண்ணி சந்தோஷப்படுறான். தான் என்னவோ மகாவிஷ்ணுவையே வதம் செய்ததா ஒரு சந்தோஷம். இது ஒரு புறம் இருக்க, மாதா தேவகி தன்னுடைய கருவில் 7வது ஆண் குழந்தைய சுமக்குறாங்க. இந்த முறை நம்ம மாதா தேவகி தன் கருவில் சுமப்பது யாரை தெரியுமா? அது வேறு யாரும் இல்லை, நம்ம மகாவிஷ்ணுவோடைய தலையை வச்சு அப்படியே அனந்த சயனமாக படுத்திருப்பார் இல்லையா, அவ்வளோ பெரிய சேஷனாகம். அவரே தான் நம்ம ஆதிசேஷன் தான் இங்கே தேவகி மாதாவுடைய கருவில் இப்போ வந்து தோன்றியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, மகாவிஷ்ணு யோகமாயாவை கூப்பிடுறாரு. யோகமாயா, நீங்க இப்போ எனக்காக ஒரு வேலை செய்யணும். நீங்க மாதா தேவகியின் கருவில் வளர்ற என்னுடைய ஆதிசேஷனை அங்க இருந்து இடம் மாற்றி ரோஹிணி மாதாவுடைய கருவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றார். ஆமா, ரோஹிணி மாதாங்கிறது யாரு? அவங்க வேற யாரும் இல்லை, வசுதேவருடைய முதல் மனைவி. அவங்களுடைய வயிற்றுல இப்போ பலராமர் அப்படிங்கிற நம்மளுடைய ஆதிசேஷன் கொண்டு போய்
யோகமாயாவால சேர்க்கப்படுறார். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. தன் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்ததோ இல்ல அந்த குழந்தை இப்பொழுது நம்மளுடைய ரோஹிணி மாதா வயிற்றுக்கு மாற்றப்பட்டதும் யாருக்கு தெரியாது? தேவகி மாதாவுக்கும் தெரியாது. இந்த விஷயத்தை பத்தி வசுதேவருக்கும் தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்க, மேலும் 8வது குழந்தை பிறக்க போற நேரம் வந்துடுச்சு. 8வது குழந்தை யாருமா? சரியா சொன்னீங்க, நம்மளுடைய மகாவிஷ்ணுவே வந்து பிறக்க போறாரு. எப்படி பிறக்க போறாரு பார்க்கலாமா? இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாகத்துல உங்களுக்காக. கேட்க மறந்துடாதீங்க.